ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு அப்படின்ற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதை பற்றியும் வந்து பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மரண காண்டாயி டேய் போதும்டா விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸுக்கு வந்து இது சுவாரஸ்யமாக இருக்காது, நீங்கள் பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை, நீங்கள் பண்ணுறது வந்து மக்களுக்கு ரீச்சே ஆகாது சேராது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் துப்பி விட்டார். அதுவும் முத்துக்குமரன் ஜாக்லின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இவங்க பேசுகிறேங்கிற பேரில் வந்து இந்த சாரு மேடம் எடுக்கிறாங்க. சார்னா என்ன, மேடம்னா என்ன, அதனுடைய புரிதல் என்ன, அது எத்தனை வருஷமாக வந்து சார் மேடம் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் எழுந்திரிச்சு முத்துக்குமரன் சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்ட்டு, இந்த சைடு வந்து தீபக் அதெல்லாம் அது கிடையாது, நீங்கள் வந்து எப்படி பேசலாம், நாங்கள் அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் ஒரு பாயிண்ட்டை போடுறாங்க முத்துக்குமரன் உட்கார வைக்கிறதுக்கு. ஏய் அப்போ நீ சார் மேடம் கூப்பிடு, நான் பின்னோக்கி போகிறோம், உங்களை வந்து நாங்கள் வந்து மரியாதையாக கூப்பிட்றோம், வாங்க போங்கன்ட்டு, ஓகேவா அப்படின்றாங்க. டே அப்படி இப்படி கூப்பிடுவோமா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் போட்டு ஜாக்லின் வந்து அடித்து நொறுக்குறாங்க. நாங்கள் ஐயா என்னையா இருக்கீங்க எப்படியா இருக்கீங்க, நாங்கள் வந்து இப்போ உங்களை வந்து ரொம்ப பாசமாக கூப்பிட்றோம், சரியா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை அப்படி கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி. அதாவது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, சார் மேடம் சொல்லி நாங்களும் கூப்பிட எதிர்பார்க்குறீங்க, நாங்கள் கூப்பிட்றதுக்கு ரெடிங்க, பட் நீங்கள் எங்களை வந்து சார் மேடம்லாம் கூட வேணாம், நீங்கள் ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பேரை சொல்லி கொடுங்க, இல்லை வாடா போடான்னு கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது ரூல்ஸை போடுறதுக்கு, அதாவது கேமே ஆரம்பிக்கலை, ரூல்ஸை போடுறேன் அப்படின்ற பேரில் இவங்க பண்ணுற அந்த வேலை இருக்குது பாருங்கள். ஐயோ அதுவும் அந்த 4 ரூல்ஸை போட்டது பிரச்சனை கிடையாது, இதான் இம்ப்ளிமெண்டேஷன். இது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சரி நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் ஒரு ரூல் தரோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான் முடிஞ்சு, இதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும், இல்லாட்டி வேலையை விட்டு போ முடிஞ்சு. அப்புறம் போராட்டம், அப்படி போயிருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு நீக்கினோடனே அப்புறம் நான் போராட்டம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்றுட்டு நாங்கள் வந்து இந்த ஃபேக்ட்ரி இது பண்ண மாட்டோம், மேனேஜரை கைது செய் அப்படின்னு சொல்லி என்னத்தையாவது ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இவங்க வந்து நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற மாதிரி, நீ சார் மேடம்னு சொல்லி இவன் என்ன சொல்கிறேன் கூட சொல்கிறேன், நாங்கள் வந்து கூப்பிட்றோங்க உங்கள் இதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஆனால் நீங்கள் எங்களை கூப்பிடும்போது சார் மேடம் கூடாதீங்க அப்படிங்குது ஜாக்லின். ஏன்னா மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ ஜாக்லின் நல்லா பாயிண்ட் எடுத்து அடித்து முத்துக்குமரனுக்கு அந்த இடத்துல காலி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. ஆனாலும் பிக் பாஸ் இதை பார்த்துட்டு அடுத்து ஈக்குவாலிட்டி இருக்குது, கம்யூனிகேஷன் இருக்குது, இண்டிபெண்டன்ஸ் இருக்குன்னு பிக் பாஸுக்கே தெரிஞ்சு வலிச்சிருச்சு. ஹாஹா இது ரெஸ்பெக்ட்டுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது, 3.5 மணி நேரம் ஆகுது, இதில் இன்னும் இவ்வளோலாம் போகிறப்ப நைட் ஆயிரம் விடிஞ்சிருமே, அப்புறம் கண்டென்ட் எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு காரி துப்பி விட்டார். தூ அப்படின்ட்டு போங்கடா எல்லாமே படுத்துக்குவாங்க அப்படின்ட்டார். உடனே எல்லாரும் போய் படுத்துட்டாங்க. இதில் வந்து பொம்மை டாஸ்க்கும் பாதியில் முடிஞ்சிச்சு, அப்புறம் வந்து ராஜா ராணி டாஸ்க்கு 2 நாளில் முடிச்சிட்டாங்க, அப்புறம் ராஜாங்கம் டாஸ்க்கு அதுவும் முடிஞ்சு போச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் ஆடினாங்களே அதுவும் 2 நாளில் வந்து காலி. ஸோ எல்லாமே இந்த சீசனில் 2 நாள் தான். இந்த டாஸ்க் தான் சரி 24 அவன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கிரியேட்டிவ் டீம் யோசிச்சு கொடுத்தாங்க. 24 நான் கொடுக்குறேன், இந்த மூஞ்சில் அவனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சீசனில் ஒர்ஸ்ட் கண்டஸ்டன்ஸ். என்னதான் நீங்கள் கிரியேட்டிவ் டீமை மாற்றினாலும் கண்டஸ்டன்ஸை மாற்றினா தானே கண்டென்ட் இருக்கும். நீங்கள் ஒரு பேச்சாளரை கொடுத்து நிப்பாட்டினீங்க, நல்ல வேலை மஞ்சரி பேசலை, மஞ்சரி பேசியிருந்தாங்கன்னா இன்னும் கடுப்பாயிருப்பாங்க, இன்னும் டேய் என்னடா அது அப்படின்ற மாதிரி. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாமினேஷன் ஃப்ரீ பாஸு யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவல் எனக்கே ஷாக் ஆகிடுச்சு, தூக்கி வாரி போடுது. என்ன அப்படின்னா தர்சிகா வாங்கியிருக்காங்களாம். அப்போ இந்த வாரம் இல்லையா, இல்லை மிட்வீக் எபிசோடில் இந்த வாரம் தூக்குறீங்கன்னு பார்த்தா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறீங்க. ஆஹா நல்லா வருவீங்கடா நீங்கள், அப்பா சூப்பர் அருமை. உங்களை மாதிரி ஆட்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்க வேண்டிய ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பர். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சத்யாவுக்கு பேச தெரியாது, அவனை ஆஃப் பண்ணி உட்கார வச்சுருவாங்க, வாங்க முடியாது, தீபக் வேணான்றவார், சரியா, ஏற்கனவே ஒரு தடவை வாங்கிட்டார் NFP, சரியா. அடுத்து வந்து அருண் அவரும் வந்து இன்னும் அப்படின்றவார், அவனும் ஒரு தடவை எதுவும் வாங்கின மாதிரி இருக்குது. ஜெஃப்ரி முடியாது, பவித்ரா வாங்கிட்டாங்க. ஸோ யார் வாங்கலை அப்படின்னு சொல்லி அந்த பேரில் வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் வாங்கிக்கிறேன் எனக்கு கொடுங்க, நான் 200% எஃபர்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கியிருப்பாங்க. அதுதான் நியூஸ் வருது, தர்ஷிகா வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னடா இது முட்டாள்தனம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் சீக்கிரம் வந்து பிக் பாஸ் இழுத்து முருகடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா தர்ஷிகாவை நாமினேஷன் கொடுத்துட்டு விஜய் விசாலையும் காப்பாற்றி சத்யாவை எலிமினேட் பண்ணிட்டு சத்யாவை ராயனை எலிமினேட் பண்ண போகிறாங்க போல தெரியும் இந்த வாரம். எலிமினேட் பண்ணிவிட்டு இவங்க 2 பேரும் கண்டென்ட்டில் இன்னும் ஒரு வாரம் வச்சு. நன்றி, உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள், மீண்டும் சந்திப்போம். குட் பை.